இல்ல, கோயிலுக்கு போயிருப்பா அக்கா. அப்ப நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். சுக்லாம்பரம் ஓம் சக்தி பராசக்தி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு தரா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் அன்பு நண்பவர்க்கே தனம் தரும் பொங்கலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் சக்தி பராசக்தி. அம்மன் அருளால நீங்க நல்லா இருக்கணும். வரும் தம்பி, நீங்க ஏதோ பெரிய விருது வாங்கினதா நான் குங்குமம் புக்ல படிச்சேன். என்ன விருதுப்பா? ஆமாங்க ஐயா, பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டு. ரொம்ப சந்தோஷம். அம்மன் எப்பவுமே இதே மாதிரி உங்களை செல்வ செழிப்போட வச்சிருப்பா. அம்மன் உங்களுக்கு எப்பவுமே ஈடு கொடுப்பா. சந்தோஷமா இருங்க தம்பி. சரிங்க ஐயா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க தம்பி. அம்மா, நான் யாரு என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். டெய்லி நான் உன்னை வந்து பார்க்குறேன், சாமி கும்பிடுறேன். எனக்கு அருளை கொடுமா. என் கூட எப்பவுமே துணையா இருந்து என்னைய பார்த்துக்கோமா. ரொம்ப சந்தோஷமா. நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்ட. எனக்கு இது போதும். அங்கிள், சைக்கிள் இறக்கி வைங்க. சரிங்க தம்பி. ஏய் மச்சான், உன் ஆள் வராடா பாரு. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு எப்படி நான் லவ்வ சொல்லி அசத்தி அவள்கிட்ட சம்மதம் வாங்குறேனா இல்லையான்னு பாரு. இதேதான் ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க. பாப்போம் இன்னைக்கு எப்படி சொல்றேன்னு. முதல்ல சொல்லுடா, அப்புறம் பேசிக்கலாம். ஏ வந்துட்டா வாடா மச்சான், நம்ம அங்க போயிருவோம். ஐயோ, இவனா? இவன் வேற எப்ப பார்த்தாலும் நம்ம முன்னாடி முன்னாடி வந்து நின்று தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படியாவது இவனை சமாளிச்சு ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சரி, சினிமா படத்துல வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி எஸ்கேப் ஆயிடுவோம். ஹே ஹாய் துளசி, கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும். உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க துளசி. என்ன சொல்ற? நீ எவ்வளவு நாள் தான் இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுவ? பேசாம என்னைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா ராணி மாதிரி வாழலாம். உன் முடிவு தான். சீக்கிரம் சொன்னா நல்லா இருக்கும். அச்சச்சோ, நீ ரொம்ப லேட்டா போயிட்டியேப்பா. உனக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேனே. என்ன துளசி சொல்ற? யார் அது? இதோ இவர்தான். ஹே சும்மா விளையாடாத துளசி. இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? வருண் சார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஓ அப்படியா? இருக்கலாம். பின்ன எதுக்கு இந்த அட்டையிலலாம் போட போறாங்க? மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்காரு, மல்டி மில்லியனர். இவர் இருக்கிற லெவலுக்கு இவரை பார்க்கறதே கஷ்டம். இவர் உன்னைய லவ் பண்றாரா? நான் நம்ப மாட்டேன். என்ன கலாய்க்கிறியா? ஸ்டேட்டஸ் பார்த்து வரதெல்லாம் காதல் இல்லை. அவருக்கு நீ பிடிச்சிருக்கு. உன்கிட்ட சொன்ன மாதிரி தான் அவன்கிட்டயும் லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, ஆளை விடுடா சாமின்னு. ஆனா அவன் என் காலில் விழுந்து கெஞ்சி கதறி சம்மதம் வாங்கிட்டான். என்னை லவ் பண்ணலன்னா நான் செத்துருவேன், எனக்கு இந்த உலகத்திலேயே நீ தான் பெருசு அப்படின்னு என் காலெல்லாம் விழுந்து. ஓ இது வரியா? இதெல்லாம் எப்போ நடந்துச்சோ? அப்படி இப்படின்னு சொல்லி அழுது புலம்பி என்கிட்ட சம்மதம் வாங்கிட்டான். நீ ரொம்ப லேட்டுப்பா. நீயாவது ஒத்த ரோஸோட வந்திருக்க. அவரு கிட்டத்தட்ட 100 ரோஸ் இருக்கும். அவ்வளோ பெரிய பொக்கேயோட வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. யோசிச்சு பார்த்தேன், சுத்தமா நம்பவே முடியல. அவரு என்கிட்டயே வந்து சொல்லட்டும், அப்ப நம்புறேன். அதுக்கப்புறம் உன் பின்னாடி சுத்துறத நான் நிறுத்திடுறேன். ஓகேவா? ஆமா, அவர் பேர் என்ன சொன்ன? பாத்தியா, அவர் பேர் கூட உனக்கு மனசுல பதியல. அப்புறம் எப்படி அவர் உன்னைய லவ் பண்றேன்னு சொல்ற? சும்மா கதை விட்டுக்கிட்டு. ஹே என்ன மேடம் கிளம்பிட்டீங்க? ஒன்னும் பதில் சொல்லல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது கட்டிக்க போற புருஷனை போய் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? நீ வேற தள்ளு. என்ன தம்பி இது? அந்த பொண்ணு யாரு, நீங்க யாரு? அது பாட்டுக்கு உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போகுது. நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையா அதுல? அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, இப்படி பேசிட்டு போகுது. அங்கிள், நான் யாருன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன தம்பி அர்த்தம் இது? அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா லவ் டார்ச்சர் கொடுத்துருப்பான்.
அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய பேரையும் என் ஃபோட்டோவையும் யூஸ் பண்ணியிருப்பா. இதில் என்ன அங்கிள் இருக்கு? சரி போட்டு விடுங்க. இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இது தப்பு இல்லையா தம்பி? ஐயோ அங்கிள், ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ சொல்றீங்க தம்பி. சரிங்க. அங்கிள் ஓகே, வாங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க முன்னாடி போங்கப்பா. வாமா துளசி, என்ன கோயில் போயிட்டு வரியா? ஆமா லட்சுமிமா. பூமாரி எங்க? பூமாரியை கூப்பிடுங்க. பூமாரி, பூமாரி, பூமாரி உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா? துளசி அக்கா வந்திருக்கா பாரு உன்னை பார்க்க. பூமாரி, இந்த கிஃப்ட் 12th நிறைய மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி காலேஜ்ல போய் நல்லா படிக்கணும். இந்த அக்காவோட சின்ன பரிசு வாங்கிக்கோ. ஐ gift. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு. எம்மாடி துளசி, உனக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கு. இதுல ஏம்மா இந்த gift எல்லாம் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? பூ மாதிரி என்னோட தங்கச்சி மாதிரி தான். லைஃப்ல சில விஷயத்துக்கு கணக்கு பார்க்கவே கூடாது லட்சுமி அம்மா. ஒரு சின்ன gift அதை கொடுக்கறப்ப என்னோட மனசுக்கு சந்தோஷம், பூமாரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையான சந்தோஷத்துக்கு வழியே இல்லை லட்சுமி அம்மா. நான் போயிட்டு வரேன் லட்சுமி அம்மா. பாய் பூமாரி, பாய். பாய்க்கா. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. என்ன வரும் தம்பி, இன்னும் ஃபாலோ பண்ணுமா? என்ன கேக்குறீங்க அங்கிள்? ஐயோ அது இல்லப்பா, ரூட் மாதிரி ரொம்ப தூரம் வந்துட்டோம், அதான் கேக்குறேன். இல்ல வாங்க திரும்பி போயிடலாம். சரிங்க தம்பி. ஐயோ மணி 7 ஆயிருச்சு. ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலயே. புருஷன் வீட்டுக்கு வந்த நாளே இப்படியா? அம்மா 5 மணிக்கெல்லாம் எப்படியாவது எந்திரிச்சிருன்னு சொல்லியிருக்காளே. ஃபோன்ல அலாரம் வச்சுட்டு தானே தூங்கணும், ஏன் அலாரமே அடிக்கல? சுத்தம் 5 வாட்டி அலாரம் அடிச்சிருக்கு. நம்ம தான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கியிருக்கோம். ரொம்ப நல்லது. போ ஹரி. ஹரி, இவரை எழுப்பலாமா வேண்டாமா? நம்மள மாதிரியே கண்ணாடி போட்டு தூங்குறாரு. இன்னைக்கு அன்னையர் தினம். சரி, நம்ம மாமியாரை போய் கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். அத்தம்மா, அத்தம்மா, இன்னும் இந்த பிள்ளை எந்திக்கல போலையே. சரி போட்டு, நேத்தானே வந்தா கல்யாணம் முடிஞ்சு. இப்பயுமே நான் அவள்கிட்ட காட்டுக்கடை நிற்க கூடாது, நல்லா இருக்காது. காலையில் சாப்பிட இட்லியை வச்சாச்சு, சாம்பார் குக்கரில் வச்சாச்சு. அத்தை அத்தை, என்னை எழுப்பியிருக்கலாம்ல அத்தை? உங்களுக்கே வயசாயிடுச்சு, ஒத்தையில இருந்தா இப்படி வேலை பார்ப்பீங்க. இல்லை மருமவளே, பரவாயில்ல இருக்கட்டும். நீயே இப்பதான் வந்திருக்க, உன்னைய தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நானே எந்திரிச்சு எல்லாம் செஞ்சுட்டேன். ஐயோ என்னத்த, இதுல என்ன தொந்தரவு இருக்கு? சரி இப்போ என்ன செய்யணும் தே, சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஒன்றும் செய்ய வேணாமா, மதியம் சாப்பாட்டுக்கு தான் காய் வெட்டணும், அது அப்புறமா வெட்டித்தா. இப்போ போய் குளிச்சுட்டு வா. நான் குளிச்சுட்டேன் தே. அப்படியா? இரி காபி எதுவும் போட்டு தரேன், குடி. ஐயோ வேணாத்த, நானே போட்டு குடிச்சுக்கிறேன். அப்போ அதில் டிக்காசன் இருக்கு, போட்டு குடிமா. இந்த புள்ள என்ன புசுக்குன்னு காலெல்லாம் உழுது. இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. நல்லா இருமா, நல்லா ஏறி எந்திரி. என் மலரு, என்னம்மா விஷயம்? ஆசீர்வாதம்லாம் வாங்குற? இன்னைக்கு அன்னையர் தினம் தே, அதனால தான் ஊர்ல இருந்தா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். நான் இப்போ இங்கே இருக்கேன்ல, இப்போ நீங்க தான் எனக்கு அம்மா மாதிரி, அதனால உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். ஹாப்பி அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் அத்தே. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் ஆச்சு, என் பிள்ளை கூட எனக்கு வாழ்த்து சொன்னது கிடையாது, காலில் வந்து விழுந்தது கிடையாது. நேற்று வந்த நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறியம்மா. ஐயோ அத்தை, ஃபீல் பண்ணாதீங்க தே, அவருக்கு இத்தனை நாளா தெரியாம இருந்திருக்கும். எம்மா எம்மா, என் மருமவளே, என் பிள்ளை தான் கூப்பிட்டு இருக்கான். ஆமத்தே, ஆமா, இன்னைக்கு அணையர் தினம்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல, அதான் காலில் விழ வராரு. ஆமா மருமவளே, நான் அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறேன், என்ன செய்யறான்னு பாப்போம். சரிங்க தே, சரி வாங்கங்க. எஞ்சிட்டிங்களா? காஃபி போட்டு தரேன், குடிங்க. காஃபிலாம் அப்புறம் குடிக்கலாம் மலர், கொஞ்சம் இங்க வந்து நில்லு. ஏங்க எதுக்கு? ஏங்க ஏங்க என்ன செய்றீங்க? இனி ஆசீர்வாதம் பண்ணு மலர். ஐயோ எந்திரிங்க. எதுக்குங்க என் கால்ல எல்லாம் உளுறீங்க? இன்னைக்கு அன்னையர் தினம்ல மலர். அதுக்கு நீ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரிமா. என்ன சொல்றீங்க? ஆமா மலர், நீ எனக்கு இனிமே இன்னொரு அம்மா மாதிரி. எங்க அத்தை? அத்தையா? எங்க அம்மாவா? எங்கேயாவது காலையிலேயே பொறணி பேச வெளில போயிருக்கும். நேற்று தானே நீ என்ட்ரி கொடுத்துருக்க, அதனால பொறணி பேசுறதுக்கு எங்கேயாவது போயிருக்கும். இல்லைங்க, அத்தை பின்னாடி தான் இருக்காங்க. எம்மா? என்னல எம்மா, பாடா மகனே. நீ ஏமா அடுப்பு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் ஒளிஞ்சிட்டு இருக்கதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்குல தரையை நக்கிட்டு இருக்க? இன்னைக்கு அன்னையர் தினம்மா, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த பாருமா, இவனை ஒழுங்கு மரியாதையா கூட்டு போயிரு, இல்லைன்னா நான் இவனை எந்த இடத்துல எங்க மிதிச்சு எங்க நசுக்கவேன்னு தெரியாது. இங்க வந்துருங்க. மொகரைய பாரு, மொகரையா வந்துட்டான், வாரிலால சாத்தணும் இவனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க,
மறக்காம நம்ம சோலோ குயின் பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அங்க என்னடி சத்தம்? அது ஒன்றும் இல்லாதம்மா, பேசிக்கிட்டு இருக்கேன்.